என்னோட லைசன்ஸ் எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு, நான் அதை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டவுட் உங்களுக்கு இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க. லைசன்ஸ் எக்ஸ்பைர்ட் ஆனதுலேருந்து நமக்கு ஒரு கிரேஸ் பீரியட் வந்து ஆட் ஆகும், அதாவது 30 நாள். அந்த 30 நாளைக்குள்ளே நம்ம லைசன்ஸை ரெனியூவல் பண்ணிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து ஃபைனாக கட்டுறதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். கிரேஸ் பீரியடில் வந்து நீங்கள் தாராளமாக வண்டி ஓட்டிக்கலாம். நமக்கு ஃபைன் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்கேஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா முடியாதா? ஸோ கோர்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேஸ் பீரியடுன்றது வந்து கிட்டத்தட்ட லைசன்ஸ் ஆக்டிவில் தான் இருக்குது, அதனால இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட நீங்கள் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட லைசன்ஸ் எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் உங்களோட லைசன்ஸை எக்ஸ்பைர்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். சப்போஸ் ஆயிடுச்சுன்னா அந்த 30 நாளைக்கு வண்டி எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சமே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கார் பைக் பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.